உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். பெங்களூர் சிறையில் தற்போது தனிமைச் சிறையில் இருக்கும் சசிகலா, ஜெயலலிதாவை நான் தான் அடித்து கொலை செய்து விட்டேன் என்று தனிமை துயரம் பொறுக்காமல் ஜெயில் வார்டன்களிடம் கதறி அழுது ஒப்பாரி வைத்து புலம்புவதை கேட்டு ஜெயில் வார்டன்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. மேலும் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்திருக்காது என்றும் சசிகலா கதறி அழுது புலம்புவதாக ஜெயில் வார்டன்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது சசிகலா ஜெயில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெங்களூர் அக்ரஹார சிறையில் முழுவதிலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறைக்குள் இருக்கும் கைதிகள் சசிகலாவுக்கு உடனே தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று கூச்சலிடுவதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தொடர்ந்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெங்களூர் சிறையில் இருக்கும் சசிகலாவும் இளவரசியும் ஒரே அறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இதில் இளவரசிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனே இளவரசியை சிறை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 10 நாட்களுக்கும் மேலாக தனிமை சிறையில் இருக்கும் சசிகலா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் தனிமை சிறையில் இருப்பது சசிகலாவின் மனநிலையை பெரிதும் பாதித்துள்ளது. டிடிவி தினகரனும் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தகவல் தெரிந்தவுடன் சசிகலா மனநிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒப்பாரி வைத்து ஜெயில் வார்டன்களிடம் நான் தான் ஜெயலலிதாவை அடித்து கொலை செய்து விட்டேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வராது என்று புலம்புவதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஜெயிலுக்குள் இருக்கும் கைதிகள் கொலைகாரி சசிகலாவை தூக்கில் போடு என்று கூச்சலிடுவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சசிகலாவிடம் இப்போது வாக்குமூலம் பெற்றால் ஜெயலலிதாவை அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு விடுவார் என்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களும் கர்நாடக மக்களும். தனிமை சிறை எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாருங்கள். உண்மை ஒரு நாள் வெளிவந்துதானே தீரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.